வெல்கம் டு ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து நோட்டிஃபிகேஷன் இருக்காங்க. தருமபுரி மாவட்டத்திலேருந்து இது நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. பாலக்காடு ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து இதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 27/12/2023 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் என்னென்ன போஸ்ட் விட்டுருக்காங்கன்னா, அலுவலக உதவியாளர், இரவு காவலர் பதவிக்கான அறிவிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கெலாம் யாராவது விண்ணப்பிக்கலாம். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதுக்கான சேலரி லெவலில் இருக்கும். இந்த போஸ்ட்டை விண்ணப்பிக்கிறதுன கடைசி தேதி எப்போ, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீ வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்டும் நம்மளோட சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே எல்லா விதமான கவர்மெண்ட் ஜாபும் மிக குறைவான கட்டணத்தில் விண்ணப்பிக்கலாம். அதாவது ஆன்லைனில் டிஎன்பிசியாக இருக்கட்டும், டிஎன் நியூஸ் இருக்கட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லா எக்ஸாமையும் விண்ணப்பிக்கலாம். சரி வாங்க இது டீட்டெயில்ஸாக பார்ப்போம். அலுவலக உதவியாளர், இரவு காவலர் பதவிக்கான அறிவிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தருமபுரி மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகில் பாலக்காடு ஊராட்சி ஒன்றிய தரப்பில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர், இரவு காவலர் பணியிடங்களை நிரப்பிடும் பொருட்டு தகுதியான நபர்களிடமிருந்து 3/1/2024 முதல், ஸோ நீங்கள் இந்த போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 3/1/2024 இருந்து தான் விண்ணப்பிக்க முடியும். ஓகேங்களா, நாளையிலிருந்து 11/1/2024 வரை அலுவலக வேலை நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5:45 வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. ஸோ இது விண்ணப்பிக்க ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 3/1/2024, லாஸ்ட் டேட் 11/1/2024 சொல்லியிருக்காங்க. பதவியின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளருக்கு ஒரு வேகன்சி, இரவு காவலருக்கு ஒரு வேகன்சிஸ் இருக்குது. சம்பளம் 15,700 5000 வரைக்கும் சேலரி லெவல் இருக்கும். சரி, வயது பார்த்தீங்கன்னா 1/7/2023 படி மினிமம் வந்து 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயது வரம்பு பூர்த்தி அடையாமல், அதாவது பூர்த்தி அடையாமல் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகபட்ச வயது என்னென்னா 45 கொடுத்துருப்பாங்க. பின்னாடி பார்ப்போம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ கேஸ்ட் வைஸ் ரிசர்வேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க என்னென்னு. ஸோ மொத்த காலி பணியிடங்கள் 2. இனச்சுழற்சி முறை பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டைம். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். பிசியாக இருக்கட்டும், எம்பிசியாக இருக்கட்டும், எஸ்சியாக இருக்கட்டும், எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கட்டும், எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். ஏன்னா ஜென்ரல் கேட்டகரியில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சால் போதும். இரவு காவலர் பணியிடத்துக்கு எழுத படிக்க தெரிந்தாலே போதும். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப படிவத்தினை பார்த்தீங்கன்னா தருமபுரி.dn.nic.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கொள்ளலாம். விண்ணப்பிக்கும் கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 11/1/2024 பிற்பகல் 5:45 மணி வரை விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பின்னாடி பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். ஓகேங்களா, நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பத்தினை www.dharmaburi.dn.nic.in இணையதளத்திலும் தேசிய தொழில்நெறி வழிகாட்டு மைய இணையதளத்திலும் உள்ள விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து அனுப்பிட வேண்டும் சொல்லியிருக்காங்க. தென் இணையதள கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம், அதில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து 3/1/2024 முதல் 11/1/2024 வரை அலுவலக வேலை நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5:45 மணி வரை எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணையாளர், ஊராட்சி ஒன்றியம், பாலக்கோடு என்ற முகவரிக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாக அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. பின்கோடெலாம் போட்டு கரெக்டாக அனுப்பிச்சிக்கோங்க. இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தில் உள்ள விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்து அனுப்பிட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத கல்வி, வயது, இனச்சுழற்சி விண்ணப்பங்கள் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அனுப்பிச்சிக்கோங்க. தகுதியில்லை விண்ணப்பதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கால் லெட்டர் அனுப்புவாங்க. நேர்முக தேர்வு இன்டர்வியூக்கான கால் லெட்டர் அனுப்புவாங்க. காலதாமதமாக ஒரு விண்ணப்பங்கள் வந்து எக்காரணம் கொண்டு பரிசீலிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு விண்ணப்பத்தையும் நிராகரிக்கும் அதிகாரம் நிர்வாகத்திற்கு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து அனுப்பிக்கோங்க. இதோடைய அப்ளை வீடியோ வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா கூடிய விரைவில் வந்து அப்லோட் பண்ணுவோம். நாளையிலேருந்து தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி யாரும் சென்ட் பண்ணிடாதீங்க. நாளையிலேருந்து அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. அப்ளை வீடியோ வேணும், டீட்டெயில் அப்ளை வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அப்ளை வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.